ஏ.ஆர். ரஹ்மானை விவாகரத்து செய்தது குறித்து இன்று மனம் திறந்துள்ள சாய்ரா பானு தனது உடல்நலக்குறைவு காரணமாகவே அவரை பிரிந்ததாக விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் ரஹ்மான் உலகின் சிறந்த மனிதர் என்றும் அவர் குறித்து தவறாக பேச வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். ஆஸ்கர் நாயகன் இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு கடந்த 20ஆம் தேதி அறிவித்தது கோலிவுட்டை தாண்டி இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏ.ஆர். ரஹ்மான் சாய்ரா பானு தம்பதி விவாகரத்து அறிவித்த சில மணி நேரங்களில் ரஹ்மானின் இசைக்குழுவில் பணியாற்றி வரும் கிட்டார் கலைஞர் மோகினி டேவும் தனது கணவரை பிரிவதாக அறிவித்ததால் சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவத் தொடங்கியது. தங்களது விவாகரத்து குறித்து அவதூறு பரப்பும் வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் என யூடியூபர்களுக்கு நேற்று நோட்டீஸ் அனுப்பிய ஏ.ஆர். ரஹ்மான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருந்தார். இந்நிலையில் விவாகரத்துக்கான காரணம் குறித்து சாய்ரா பானு இன்று முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஆடியோ விளக்கத்தில் கடந்த 2 மாதங்களாக உடல்நலக் குறைவால் மும்பையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தனது உடல்நிலையால் ஏ.ஆர். ரஹ்மானின் பணிகள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதால் பிரிந்து வாழ முடிவெடுத்ததாக தெரிவித்துள்ளார். I've been physically unwell for the last couple of months. So that's the reason I just wanted to take a break from AR. மேலும் ஏ.ஆர். ரஹ்மான் உலகிலேயே தலை சிறந்த மனிதர் என குறிப்பிட்டுள்ள சாய்ரா அவரது பெயருக்கு யாரும் களங்கம் ஏற்படுத்தாதீர்கள் என உருக்கமுடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். He's a gem of a person, the best man in the world. That's how much I love him and that's how much he does. So I kindly request you to stop all the false allegations against him. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். தனது உடல்நிலை காரணமாகவே தங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டதாகவும் கடுமையான பணி சூழலில் உள்ள ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் குழந்தைகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவே இந்த முடிவை எடுத்ததாகவும் சாய்ரா பானு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்பொழுது தனது சிகிச்சைக்காக மும்பையில் இருந்து வரும் சாய்ரா பானு விரைவில் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.